பதையே அரகர மகாதேவா வெற்றிவேல் முருகனுக்கு நம்முடைய திருவண்ணாமலை மாவட்டம் அந்தவாசி வட்டம் கீழ்புத்தூர் கிராமத்திலே தலைமுறையாக நாட்டாண்மைக்காரராக இருந்து காலம் சென்ற ஐயா விநாயகமூர்த்தி, சிவா, நிர்மலா ஆகியோரின் தந்தையருமான இந்த ஊர் நாட்டாண்மைக்காரராக விளங்கக்கூடிய ஐயா எம்பெருமான் அந்த நாராயணனுடைய திருநாமத்தை உடைய ஏழுமலை என்று சொல்லக்கூடிய ஏழுமலை எப்படியாப்பட்ட பெரிய திருநாமம். இந்த உலகத்தில் பேர் வைக்கிறது கூட அப்படினால திருப்பதிக்கு போயிட்டு வந்தோன்னா பேர் வைப்பாங்க. ஏழுமலை, நாராயண, கோவிந்த சொல்லிட்டு வைப்பாங்க. திருத்தணிக்கு போயிட்டு வந்தானா முருகன், சுப்பிரமணி, கந்தசாமி பேர் வைப்பாங்க. ஆனால் அப்படியாவது கூப்பிடுற போது ஏழுமலை, நாராயணா, கோவிந்தா, முருகான கூப்பிட்டா முக்தி கிடைக்கும். இந்த பேர் வைக்கிற போதாவது அப்படி கூப்பிடுகிற போதாவது முக்தி கிடைக்குமா? அதான் சொல்லுவார் பெரியாழ்வார். அவரு ஏழுமலையா இருக்கிறது தான் இந்த நிகழ்ச்சி நடக்குது, இல்லைன்னா அவருக்கு நாடகம் நடந்திருக்கும். துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்வெடுத்த துணை ஆவர் என்றே ஒப்பிலேன் ஆயிலும் நின்று அடைந்தேன் ஆணைக்கணி அருள் செய்தமையால் எழுப்பு எண்ணெய் வந்து நலியும் போது அங்கே நான் உன்னை நினைக்க மாட்டேன், அப்போதைக்கு இப்போது சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவனை வள்ளியானேன்னு சொல்லுவார் பெரியாழ்வார். அதாவது கடைசி காலத்துல போயிட்டு நாராயணா, கோவிந்தா, ஏழுமலையானேன்னு நினைக்க முடியாது. சின்ன புலி கல்யாணம் பண்ணாது இருக்கும், சின்ன புலி கல்யாணம் பண்ணலையேன்னு நினைப்பாரு. வீடு கட்டி குறையா இருக்கும், இப்போ அந்த வீடு கட்டலையே நினைப்பாரு கண்டு இந்த நாராயணன் பேர் சொல்ல முடியாதான். அப்படியாப்பட்ட திருநாமத்துடைய அப்போ என்ன பண்ணாங்க, பேர் வைப்பாங்க. ஏழுமலை நாராயணன் பேர் வச்சாலாம். டே சின்ன பையா, டே பெரிய பையா, இந்த நடுப்பையனை கூப்பிடான். இந்த பேர் கூப்பிடுறாது போதாவது இந்த நாராயணன் பேர் சொல்லணும், முருகன் பேர் சொல்லணும்னு சொல்லுவாங்க. அப்படியாப்பட்ட ஐயா ஏழுமலை, அவருக்கு தந்தை பெருமாள் ஐயா, அப்படியாப்பட்ட திருநாமத்தை உடைய அந்த ஆண்டவன திருநாமத்துடைய ஐயா ஏழுமலை ஐயாவுடைய இறந்து சாரோப, சாலோப, சாமிப, சாயுச்சம் என்று சொல்லக்கூடிய 4 நிலையும் கடந்து இறைவனோடு ஐக்கியமாகின்ற அதான் சொல்லுவாரு தொண்டரடி புடியாழ்வார். வேதனூறு விராயனூறு மனிதர்தாம் முகவரையிலும் பாதையும் உறங்கி போகும் நின்றதினில் 15 ஆண்டு பேதை பாலன் அது ஆகும் பிடிப்பசி முப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகரலானே. இந்த மனுஷனுக்கு 100 வயசு. அந்த 100 வயசுலயும் வேதனூறு பிராயனூறு மனிதர்தாம் முகவரையிலும் இந்த மனிதனாக பிறந்தா பாதி வாழ்க்கை தூங்கியே காலத்தை கழிச்சிடும். அந்த பாதி நாளையும் பனி, பசி, மூப்பு, துன்பம், ஏந்தாந்த வாழ்க்கை பிறந்தமோன்னு தெரியலன்னு அல்லப்பட்டே ஒழிச்சிடும். அதனால சொன்னார் ஆழ்வார், கண்ணா நாராயணா ரங்கான்னு பாடினாரு. ரங்கனை பத்தி பாடினார். ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற நம்பெருமானை பத்தி பாடின பாட்டு. அதனால் பிரதி வேண்டேன் அரங்கமா நகரலானேன். வேதநூல் பிராயனூறு மனிதன் புகுவரேனோ பாதியும் உறங்கி போகும் நின்றது 15 ஆண்டு பேதை பலதனாகவும் பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் இப்பிறவி வேண்டேன், ஆதலால் இப்பிறவி வேண்டேன் அரங்கமா நகருளானே. கோவிந்தா அரங்கா அரங்கா, எனக்கு இந்த பிறவி வேண்டாம் ஐயா, என்னை உங்களோட ஐத்தமாக்கிடு அப்படின்னு அப்பதான் கேட்கிறாராம். அதனால் பிரதி வேண்டேன் அரங்கமா நகரலானேன். அதன்படியாக இந்த ஐயானுடைய இறுதி ஆன்மாவானது 4 கிழமை கடந்து 5ஆம் நிலையாகிய இறைவனோடு ஐக்கியமாகி அடுத்த பிறவி வேண்டாம்னு இப்படியாப்பட்ட இந்த நீத்தார வழிபாடு பிள்ளைகள்லாம் ஒன்று சேர்ந்து சிறப்பாக பண்ணுறாங்க. வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாண்ட கரம் குவிந்த வணக்கத்தை உரியதாக்கி கொண்டு இன்று இரவு இந்த நீத்தார் வழிபாடு இந்த ஐயா ஏழுமலை ஐயாவுக்காக இன்றைய தினத்திலே
அந்த ஏழுமலையான் திருவருளினாலே மகாபாரதம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் வேதத்திலே இருந்து ஒரு சிறப்பான காவியமாகிய கர்ணன் மோட்சமும் கருட வாகன காட்சியும் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான காவியம் சிறப்பாக நடைபெற்று இருக்கிறது. அனைவரும் செவிசாய்ந்து கேட்க அடியவர்கள் சிறப்பாக நடத்தி தருவதற்காக வந்திருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய சிரமத்தார்ந்த கரம் குவிந்து வணக்கத்தை உரியதாக்கிக் கொண்டு காவியத்தினர் தொடங்குகின்றோம். ராதாரம கோவிந்தா கோவிந்தா ஆஞ்சநேய கோவிந்தா கோவிந்தா லட்சுமி கோவிந்தா கோவிந்தா வெற்றியேர் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி அங்கம் அருணம் அவந்தி ஆந்திரம் இராடம் யவனம் ஒட்டியம் கரிசம் கன்னடம் காம்போதம் காஷ்மீரம் வங்கம் வங்காளம் அங்கம் அருணம் அவந்தி ஆந்திரம் இராடம் யவனம் ஒட்டியம் கரிசம் கன்னடம் காம்போதம் காஷ்மீரம் வங்கம் வங்காளம் விதரப்பு சொல்லக்கூடிய அவனே 56 தேசம். அந்த அவனே 56 தேசத்திலே இந்த குந்தி போஜ நாடு என்பது ஒரு சிறப்பான நாடு. அந்த குந்தி போஜ நாட்டை சிறப்பாக ஆட்சி செய்கின்ற மன்னன் இந்த குந்தி போஜ மன்னன் மனைவி மரிசை. அந்த நாட்டிலே எந்தவித குறையுமே கிடையாது. சிறப்பான மழை பெய்கின்றது. அரசர்களுக்கு ஒரு மழை, அந்தணர்களுக்கு ஒரு மழையை, கற்புடைய மாதர்களுக்கு ஒரு மழை என்ன தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருசன்னல் ஓடு கைலகல பூங்கு வளைப்போதில் ஒருவண்டு கண்படப்ப தேங்காதே உக்கிருந்து சிறுத்த முளைபற்றி வாங்க குடந்திருக்க வல்லல் பெருமசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து என்று சொல்வதற்கிணங்க எந்தவித குறையுமே கிடையாது. மக்களுக்கு பசி இல்லை, துன்பம் இல்லை, நோய் இல்லை, திருடு இல்லை, எந்தவித குறையுமே இல்லையா. ஆனா நாட்டிலே குறையில்லை. ஆனால் அரசாங்கத்திலே ஒரு பெருத்த குறை இருக்கிறது. ஏனென்றால் அடுத்தபடியாக இந்த குந்தி போஜ மன்னன் காலம் சென்ற பிறகு இந்த நாட்டை பரிபாலனம் செய்வதற்கு ஒரு மகப்பேறு இல்லை. இந்த மன்னனாகப்பட்டவன் மரிசையை பார்த்து, மரிசை நம்முடைய குலத்திலே நாம் யாருக்கு என்ன செய்தோம், இப்படியாப்பட்ட குலத்திலே வந்து நம்முடைய நாட்டில் எந்தவித குறையுமே இல்லையே, இந்த குறையில்லாத நாட்டை சீரும் சிறப்போடு ஆட்சி செய்வதற்கு நம்மளுக்கு ஒரு மகப்பேறு இல்லையம்மா. குலந்தான் எத்தனையோ பிறந்தே இறந்தொழிந்தே நலந்தான் ஒன்றுமில்லே நல்லதோரம் செய்துமிலே நிலம் தேல் நீன் முகல் சேர் நெறியாய் திருவேங்கடவா நான் அலைந்தே வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டு அருளே திரியேன் பலகனாய் பல தீமைகள் செய்து விட்டேன் தெரியேன் பலகனாய் பல தீமைகள் செய்து விட்டேன் பெரியோனாடிய பின் பிறக்கே உழைக்கேழையானேன் பரிசே பூம்பொழுது கனமாமலை வேங்கடவா அடியேன் வந்தடைந்தேன் அரியேன் வந்தடைந்தேன் அடியேனையா கொண்டருளே மரிசை நம்முடைய குலத்திலே நாம் என்ன செய்தோம்மா, இந்த நாட்டை பரிபாலனம் செய்வதற்கு நமக்கு ஒரு மகப்பேர் இல்லையே என்று கதறி அழுகிறான். மரிசை
எண்ணினால் நெஞ்சம் கலங்குதே, எண்ணினால் நெஞ்சம் கலங்குதே, என்ன செய்வேன் யாகையானே. மரிசை எண்ணினாலே இந்த நெஞ்சமானது வெடித்து விடும் போல் இருக்கிறது அம்மா என்று இந்த முந்தி போஜ மன்னனானவன் அழுது புலம்புகிறான். அந்த நேரத்திலே இந்த மரிசியானவர் பார்க்கிறாள், சுவாமி ஏன் அழுது புலம்புகிறீர்கள்? நமக்கு மகப்பேர் இல்லை என்பதானே நமக்கு ஒரு குறை. பெற்றால்தான் பிள்ளையா, வளர்த்தால் பிள்ளை இல்லையா? சுவாமி உன்னுடைய அத்தை வெள்ளையா இருக்கின்ற இந்த சூரசேன மகாராஜாவுக்கு 8 பிள்ளைகள் இருக்கிறதல்லவா? இதுவரைக்கும் 7 பிள்ளை இருக்கிறது. அந்த பிள்ளையிலேயே ஒரு பிள்ளை தத்து எடுத்து வந்து நாம் வளர்க்கலாம் என்று சொல்கிறாள். எப்பவுமே மனைவி சொல்லுவாங்க, சுவாமி இந்த வேலை செய்தா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் சொல்லுவார், ஐயா அவளுக்கு என்ன தெரியும் தட்டி கழிக்க கூடாது. எப்பவுமே எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அறிவு நுட்பத்தோடு சொல்றாங்க அந்த அம்மா. எப்பவுமே அறிவு இருக்கணும், அறிவோடு செயல்படணும். மனைவி சொல்ல வேதமா கேட்கிறார். இந்த குந்தி போஜ மன்னனானவன் தன்னுடைய அத்தை வள்ளியா இருக்கின்ற இந்த சூரசேனா மகாராஜாவை பார்த்து, சூரசேனா உன்னுடைய பிள்ளைகளிலே அந்த 7 பிள்ளைகளிலே எனக்கு ஒரு பிள்ளை தத்து கொடுப்பா, நான் வளர்த்து என்னுடைய ராஜ்யத்தை ஆளுவதற்கு எனக்கு ஒரு பிள்ளை வேணும் அப்பா என்று கேட்கின்ற நேரத்திலே இந்த சூரசேனன் சொன்னார், நண்பா கவலைப்பட வேண்டாம், 7 பிள்ளைகள் இருக்கிறது. இந்த 7 பிள்ளையும் வளர்ந்து இருக்கிறது. 8ஆவதா ஒரு குழந்தையானது என்னுடைய மனைவி கர்ப்பம் தங்கியிருக்கிறாள். அந்த குழந்தை பிறந்த உடனே தாய் பிள்ளை என்று தெரிவதற்கு முன்னாகவே உன்னிடம் கொடுக்கிறேனப்பா என்று கேட்கிறான். இந்த சூரசேனன் சொன்ன உடனே இதுவும் சரி என்ற பற்றது குந்தி போஜ மன்னனுக்கு. சீரும் சிறப்புமாக 10 திங்கள் கழித்து ஒரு குழந்தையானது பிறக்கிறது. அந்த குழந்தையானது என்ன பிள்ளை என்றால் பெண் குழந்தை சொல்லுவாங்க. ஏன்பா என் பொறாத காலம் நேர் எழுத்து நேரா போனா இந்த கோணை எழுத்து குறுக்கா போகுது. ஆண்டனுடைய சுத்தம் பாருங்க. இதுவரைக்கும் பிறந்த குழந்தை அனைத்தும் ஆண் குழந்தை. 8ஆவதாக பிறந்த குழந்தை பெண் குழந்தை. அவனுக்கு தெரியும், ஆட்டுக்கு அளவெடுத்து மாட்டுக்கு மட்டம் தட்டி யார் யாரு எங்கெங்க எப்படி வைக்கணுமோ அவனுக்கு தான் தெரியும். மேல ஒருத்தர் இருந்து பார்த்து கொண்டு இருக்கிறான். அவனுடைய செய்கையினாலே 8ஆவதாக பிறந்த குழந்தை ஒரு பெண் குழந்தை. இந்த குந்தி போஜ மன்னன் பார்க்கிறான், சரி பரவாயில்லை, இந்த குழந்தையானது பெண் குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்லை, இந்த குழந்தை எடுத்து சென்று நாம் வளர்க்க வேண்டும் என்று நினைத்து அந்த குழந்தையை வாங்கி வந்து சீரும் சிறப்பமாக வளர்க்கிறான் அந்த குந்தி போஜ மன்னன். அந்த குழந்தையானது சீரும் சிறப்போடு வளர்கிறான். எப்படி வளர்கிறது? புந்தியாளரும் கலைமகள், புந்தியாளரும் கலைமகள், பொற்பினால் பூந்திரு புனையினால், அன்றிவாய் அருந்தவி பெரும் பொருளினால், அவனிமா நிகரென குந்தி போசன் குருகுலம் என்பவள் மகள் குருகுலம் தழைத்தோங்க வந்து யாவரும் பிரதை என்று அடிதொழ மதியன வளருகின்றாள். உந்தியாளரும் கலைமகள், பொற்பினால் பூந்திரு புனை கற்பா. அந்த குழந்தையானது எப்படி இருக்கிறதா? அழகிலே மகாலட்சுமி போல வளர்கின்றாள். உந்தியாளரும் கலைமகள், சிறும் சிறப்போடு வளர்கிறாள். அழகிலே மகாலட்சுமி, பொறுமையிலே பூமாதேவி, புனை கற்பாள். பூமாதேவி இருக்கின்றதே
அகைவாறு தங்கள் நிலம்போல தம்மை இகழ்வாறு பொறுத்த தலை. இந்த பூமியை ஜேசி வச்சு கலர்னாலும் அப்படியே இருக்கிறது, கடப்பாறையில் குத்தினாலும் அப்படியே பொறுமையா இருக்கிறது. அதுபோல மன திடகாரத்தோடு இருக்க வேண்டும். இந்த பூமியை போல மன திடகாரத்தோடு இருக்க வேண்டும். அதனாலே பொற்பினால் பூந்திரு புனை கற்பால். அது மட்டுமில்லையா, எப்பவுமே நடக்கின்ற போது மெதுவா நடக்கணும் சொல்லுவாங்க. ரம்பா நல்ல மனுஷன்பா, அவர் மிதிச்சானா அந்த மிதிச்ச பில்லு வாடாது, அந்த அளவு இருக்கக்கூடிய மனிதனுக்கு இப்படியாப்பட்ட நிலை வந்ததா? என்னப்பா நல்ல மனுஷன்வான்னுவாங்க. அதுலயும் நம்ம அம்மா மாருங்க இந்த காலில் கொலுசு போட்டாங்கன்னா 3வது வீட்டுக்கு கேட்குற மாரி ஒரு நடக்குது. அதுபோல நடக்கக்கூடாது. அவ்வளோ பொறுமையா இருக்கிறாளாம். அது மட்டுமில்லை, கற்பிலே புனை கற்பால் சரஸ்வதி போல கல்வியும் அழகிலே அருமையாக வளருகின்றாள். கற்பிலே அருந்ததி போல சிறப்பாக வளருகின்றாள். அடுத்தபடியா இந்த குழந்தை வளருகின்ற நேரத்திலே இந்த குழந்தைக்கு 8 வயது நிரம்புகிறது. அந்த நிரம்புகின்ற நேரத்திலே அந்த நாட்டிற்கு ஒரு முனிவர் வருகிறார். யாருன்னு பார்த்தா கோபத்திலே சிறந்த துர்வாச முனிவர். இந்த அத்திரி மகரிஷிக்கும் அனசூயா பிராட்டிக்கும் பிறந்த 3 பிள்ளைகள். துர்வாசன், சந்திரன், தத்தாத்திரேயர் என்று சொல்லக்கூடிய இந்த 3 குழந்தைகளே கோபமே சிறந்தவர். துர்னா குற்றம், கோபம். அந்த கோபத்திலே சிறந்த இந்த துர்வாச முனிவர் வருகிறார். இந்த துர்வாச முனிவராகப்பட்டவர் வந்து இந்த குந்தி போஜ மன்னனை பார்த்து, குந்தி போஜா சுவாமி, என்ன சுவாமி பா குந்தி போஜா, இந்த நாட்டிலே தங்கி 1 வருட காலம் நான் தவம் செய்ய போகிறேன். சுவாமி என்ன 1 வருட காலமா? அதாவது கோபத்திலே சிறந்தவர், ஒரு நிமிடத்தினால கோபமே சிறந்தவர். ஒரு முனிவர் சொல்லுவாங்க, சாபமே கொடுக்கக்கூடியவர்களுக்கு சாபம் கொடுத்தாங்கன்னா அந்த சாபத்தினாலே வலிமை குன்றி போயிடும். ஆனா இந்த துர்வாச சாபம் கொடுத்த அவருடைய தவ வலிமை கூடி போகுமா. அப்படியாப்பட்ட முனிவர் இந்த துர்வாச முனிவர். சுவாமி என்ன 1 வருட காலம் தங்க போகிறீர்களா? ஆமாப்பா, இந்த காட்டிலே தவம் செய்தால் ஒரு நேரத்திலே வெயில் வருகிறது, அடுத்ததாக மழை வருகிறது, காட்டினாலே என்னுடைய தவம் கலைகிறது. சுவாமி என்ன செய்ய போகிறீர்கள்? 1 வருட காலம் தங்கி உன்னுடைய நாட்டிலே நானும் தவம் செய்ய இருக்கிறேன். அப்படியானால் சுவாமி நான் என்ன செய்ய வேண்டும்? முந்தி போஜா, எனக்கு நீ ஒன்று செய்ய வேண்டும். எனக்கு குறிப்பறிந்து வேலை செய்வதற்கு ஒரு ஆள் வேண்டும். யாரு வருவாங்க? சுவாமி என்ன குறிப்பறிந்து வேலை செய்வதற்கு ஒரு ஆள் வேண்டுமா? என்னப்பா ஒரு 80 வயசு பாட்டி போதுமா? சுவாமி 80 வயசு பாட்டிக்கு நான் தான் வேலை செய்யணும். பாட்டிக்கு நம்ம தான் வேலை செய்யணும். சரி, என்ன போற ஒரு ஆள் பார்க்கலாம் பார்த்தா நம்மளுக்கு போன் ஒன்றவே சரியா இருக்குது. அடுத்தபடியா எந்த வேலை செய்ய முடியல. இந்த குந்தி போஜ மன்னனானவன், சுவாமி ஒரு பெண் பிள்ளையாக இருந்தால் போதுமா? சுவாமி பெண் பிள்ளையானால் உங்களுக்கு சரியா என்று கேட்கிறான் அந்த குந்தி போஜ மன்னனானவன். குந்தி போஜா, பெண் பிள்ளையாக இருந்தால் பருவம் அடையாத பக்குவம் அடைந்த பெண் வேண்டும்.
பருவம் அடையாத பெண்ணா இருக்கணும், பக்குவம் தெரிந்த பெண்ணா இருக்கணும். அதுலயும் இந்த காலத்துல ஒரு 20 வயசு பெண்ணா எங்கெங்க கேமரா வைப்பணும் யாருக்குமே தெரியாது. அப்படியாப்பட்ட காலம். இந்த காலத்திலே சுவாமி பருவம் அடையாத பக்குவம் அடைந்த பெண்ணா இதோ பார்க்கிறேன் சுவாமி என்று தன்னுடைய குந்து போஜ நாடு முழுவதும் முரசறைகிறான். இந்த நாட்டிலே துர்வாச மகாமுனிவரானவன் வந்திருக்கிறார். அவருக்கு குறிப்பறிந்து வேலை செய்வதற்கு ஒரு பெண் வேண்டும். அப்பா துர்வாசரா, அவர் கோபமே சிறந்தவராச்சே. அந்த சாபத்தினாலே அவர் சாபம் கொடுப்பார். இந்த வருகிறார் ஒரு தவசி. அந்த தவசிக்கு ஒரு வணக்கம் செய்யணும். சுவாமி நமஸ்காரம் சொன்னா, அடே சோம்பேறி பையிலே சோதா பையிலே வா என்று ஒரு வார்த்தை வணக்கம் சொல்றியா, நீ நாசமா போ சாபம் கொடுப்பார். எப்பவுமே சாக சொன்னாலும் நோக சொல்லாதேன்னு சொல்லுவாங்க. அடே செத்துடுறான்னு சொல்லக்கூடாதான். அது எப்படி? சாக சொன்னாலும் நோக சொல்லாதே, செத்துடுன்னு சொல்லக்கூடாதான் சொல்லுவாங்க. டேய் நீலாம் இருக்கக்கூடாதா. அதுபோல சாக சொன்னாலும் நோக சொல்லாத அளவுக்கு சொல்லணுமா. அப்படியாப்பட்ட இந்த முனிவரானவர் வருகிறாரே, இவருக்கு தவம் செய்ய வேண்டுமா, தானம் செய்ய வேண்டுமா, அதற்கு நம்மளுக்கு ஒரு ஆள் தேவை என்று முரசறுகிறாரே இப்படிப்பட்ட மன்னர் என்று அந்த நாட்டிலே ஒருவர் கூட சம்மதிக்கவில்லை. எப்பவுமே பெரியவங்களை பார்த்தா நமஸ்காரம்னு சொல்லணும், வயசுல முதியவர்களை. ஆனா அதிகமா வச்சுக்கூடாது. சுவாமி நமஸ்காரம், சுவாமி இந்த நமஸ்காரம் சொல்லினே இருந்தா ஒரு புரோகிதர் ஒருத்தர் இருந்தாரு. அந்த புரோகிதரு ரொம்ப தூரம் சென்று சென்று புரோகிதம் பண்ணுவாரு, ஜாதகம் பார்ப்பாரு, பஞ்சாங்க பார்க்கறது இருந்தாரு. இவருக்கு வயதாகி விட்டது. வயதான நேரத்தில் அவர் பார்த்தாரு, எதற்கு இந்த ரொம்ப தூரம் இந்த வெயில்ல நடந்து போவானு, ஒரு குதிரை ஒன்று வாங்கலான்னு ஒரு குதிரை ஒன்று வாங்கியிருந்தாரு. அந்த குதிரை என்ன பண்ணோம், இவர் ஏறி போவார். ஏறி போயிட்டு பேசி ஜாதகம் பார்ப்பாரு, பஞ்சாங்கம் பார்க்கறது இப்படியா பார்த்து கொண்டு இருந்தார். இந்த குதிரைக்கு ஒரு குறிப்பு, யாரையாவது நமஸ்காரம்னு சொன்னா இந்த குதிரை என்ன பண்ணோம், அப்படியே படுத்துக்கும். ஏன்னா இந்த ஜாதகம் பார்த்தா நம்ம தாய்மார்களுக்கு ஜாதகம் பார்த்து அந்த ஜாதகத்தை ஒரு நிமிஷம் கணிக்கலாம். ஏம்பா இந்த தாம்பா சனி 7ஆம் இடத்துல இருக்கான், குரு உச்சத்தில் இருக்கான், சுக்கிரன் உச்சத்தில் இருக்கான்னு சொன்னா ஒரு நிமிஷத்துல முடிஞ்சிடும். ஆனா நம்ம அம்மா மாதிரி என்ன சொல்லுவாங்க, என்ன சொல்லிட்டாரு இந்த ஜாதகாரு, ஒன்றும் சொல்லலை. அதனால தெளிவா சொல்லணும்னா ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். இந்த குதிரை என்ன பண்ணும், யாராவது நமஸ்காரம்னு சொன்னா இந்த குதிரை உடனே படுத்துக்கும். அப்படி இருக்க நேரத்துல இவர் என்ன பண்ணாரு, ஒரு ஆத்துல இறங்கி அதுக்கு மறுகரைக்கு போனோம். இந்த ஆத்துல தண்ணி இருகரை புரண்டு போகுது. ஓம் 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 இன்னும் கொஞ்சம் ஓம் ஓம் போதும், அப்படி விடு. இன்னும் படி 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 ஓம். இந்த குதிரையா, இந்த குதிரை சாமி ஒரே நிமிஷம் சாமி. இந்த குதிரை எதிர்நீச்சல் போட்டு போகுது. அந்த நேரத்துல ஒருத்தன் படகுல வரவன் சாமி போறாரு, இவருக்கு வணக்கம் வைக்கலன்னா நமஸ்காரம் வைக்கலன்னா எதுனா கோவிச்சுக்காருன்னு சுவாமி நமஸ்காரம்னு சொல்லலான்னு பாக்குறான். இந்த புரோகிதர் பார்த்தாரு, டேய் வானாண்டா சொல்லாதரான்னு சொல்லலான்னு பார்த்தாலும் இவருக்கும் கூசுது. அந்த நேரத்துல டேய் வணக்கம் சொல்லாதரா, நமஸ்காரம் சொல்லாதரான்னு சொல்லலான்னு நேரத்துல இவன் என்ன பண்ணா, இந்த படகுல வரவன் சுவாமி நமஸ்காரம்னா இந்த குதிரை என்ன பண்ணுது, உடனே பத்துக்குச்சு. ஆத்துல போற குதிரை படுத்து கொண்டது. அதுபோல இந்த குதிரை அடிச்சும் போயிடுச்சு, இந்த சாமியாரும் அடிச்சும் போயிட்டார் புரோகிதரும். அதுபோல இந்த நமஸ்காரம் வைக்கிறது கூட ஒரு இடம், பொருள், ஏவல்னு இருக்குது. இப்படியாப்பட்ட இந்த துர்வாச மகாமுனிவருக்கு பணிவிடை செய்ய யாருமே சம்மதிக்கவில்லை. இந்த குந்தி போஜ மன்னனுடைய முகமானது ஒரு வாட்டமா இருக்கிறது. இந்த குந்தி போஜ மன்னுடைய மகள் இருக்கிறாள். இந்த குழந்தைக்கு முதலாக இட்ட பெயர் பிரதை.
இந்த பிரதை என்று சொல்லக்கூடிய குழந்தையானது ஓடி வந்து அப்பா அப்பா செந்தாமரை போல இருக்கின்ற உங்களுடைய முகமானது இன்று வெந்தாமரை போல இருக்கிறது. காரணம் என்னப்பா? முகமானது வாட்டமடைந்து இருக்கிறது. வாடினேன் வாடி வருந்தினேன் மனதால். வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால். பெரும் துயர் இடும்பையில் பிறந்தேன். கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கலவியே கருதி. ஓடினேன் ஓடி உழுவதோர் பொருளால் உணர்வினும் பெரும் பதம் தெரிந்தேன். நாடினே நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமோ. நாடினே நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமோ. கோவிந்தா மாதவா மதுசூதனா. மனமானது பாட்டத்தோடு இருக்கிறது. அப்பா என்னப்பா உங்களுடைய முகமானது ஒரு முகமலர்ச்சியோடு இல்லையப்பா என்று கேட்கின்ற நேரத்திலே பிரதை நான் என்னம்மா சொல்வேன்? நம்முடைய நாட்டிற்கு ஒரு முனிவர் வந்திருக்கிறார் அம்மா. சாபத்திலே சிறந்தவர், கோபத்திலே சிறந்தவராகிய கொடிய முனிவராகிய இந்த துர்வாச முனிவர் வந்திருக்கிறார். அவருக்கு பணிவிடை செய்வதற்காக ஒரு ஆள் தேவை அம்மா. அதிலும் பெண் பிள்ளையா இருக்க வேண்டும், பருவம் அடையாத பெண்ணா இருக்க வேண்டும், பக்குவம் அடைந்த பெண்ணாக இருக்க வேண்டும் அம்மா என்று சொல்கிறார். தந்தையே, இதற்காக கவலைப்படுகிறீர்களா? நான் இருக்கிறேன் அப்பா. 1 வருட காலம் என்ன, 100 வருடமானாலும் நான் தொண்டு செய்கிறேன். இவருக்கு துர்வாசருக்கு இதுவரைக்கும் மனக்குழப்பத்தோடு இருந்தவர் இன்னும் குழப்பத்திலானார். ஏனென்றால் ஏற்கனவே நெடுங்காலமாக குழந்தை பேர் இல்லை. குழந்தை பேர் இல்லாத இந்த பிள்ளை பிறந்திருக்கிறது. இந்த பிள்ளை சாபம் கொடுப்பாரோ? ஒரு பச்சிலம் குழந்தை ஒரு தெரியாத வேலை செய்துவிட்டால், இப்படி செய்துவிட்டாய் என்று சபிப்பாரோ என்னவோ என்று இன்னும் குழப்பத்துக்காளாகிறார். தந்தையே, எதுவும் கவலைப்படா தந்தையே, நான் செய்கிறேன் அப்பா என்று சம்மதித்த குந்தியானவள் துர்வாச மகாமுனிவருடைய பாதத்திலே விழுந்து, சுவாமி, உங்களுடைய 1 வருட காலமும் நான் களம் தாமஸ் சரி சாமி.